26 பேர் உயிரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் 3 சந்தேக நபர்களின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவர்களில் 2 பாகிஸ்தானியர்கள் என அடையாளம் கண்டுள்ள போலீஸ் அவர்களை கைது செய்ய துப்பு கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அவ்வறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ் ஜம்மு காஷ்மீரில் பொதுவெளியில் ஒட்டப்பட்டுள்ளது. அம்மூவரும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட தடை செய்யப்பட்ட லஷ்கர்-இ-தைபா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று பஹல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுப்பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட அத்தாக்குதலில் 25 இந்திய நாட்டவர்களும் ஒரு நேபாளியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அண்மைய சில ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும். இதனால் கடும் கோபமடைந்துள்ள இந்தியா அத்தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பிடித்து நீதியின் முன் நிறுத்த உறுதி பூண்டுள்ளது. இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக உடனடி பதிலடியாக 5 நடவடிக்கைகளையும் புதுடெல்லி அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவையை அதிரடியாக நிறுத்தியுள்ளதும் அவற்றில் அடங்கும். ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும். மருத்துவ காரணங்களுக்காக வழங்கப்பட்ட விசா அனைத்தும் ஏப்ரல் 29 வரை மட்டுமே செல்லுபடியாகும். இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் விசா காலாவதியாகும் முன்னர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். அதேபோல் பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்களும் உடனடியாக தாயகம் திரும்ப இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.